அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிசம்பருடைய ஃபர்ஸ்ட் வீக் எப்படி மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மார்க்கெட்டும் பெருசாக இந்த ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ இல்லை, எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சோ அங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு முதல்ல நம்ம லெவல்ஸை பார்த்துடலாம். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 24,350, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 24,500. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த எல்லோ கலர் லைன் 24,000ன்றது அந்த ரவுண்ட் ஃபிகர் வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,876, சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா 23,780 கொடுத்துருந்தோம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட்டை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய இங்கே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 24,000ன்ற இடத்துக்கு வந்துட்டு அழகாக ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு க்ளீனாக மேலே போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 24,350 கிட்ட 24,250 ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டை நிறுத்துக்காங்க. ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருச்சு. எதுக்காக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தேவை அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லெவல் இருக்குது. மார்க்கெட் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று மார்க்கெட் கீழே வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு தான் கீழே வரும். அதே மாதிரி ஒன்று மார்க்கெட் மேலே போகுதுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஓகேங்களா, இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் லெவல்ஸ் என்னன்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன தான் நடுவில் அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் இருந்தாலும் அது வந்து சப்போர்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சப்போர்ட் தேடிக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அதோடைய சப்ளை எடுத்துக்கிட்டு அழகாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட்லாம் இல்லை, பயந்து பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன்னா இந்த வாரத்திலிருந்து அந்த எக்ஸ்பைரிஸ்லாம் செபி வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பைரி, மற்ற இண்டெக்ஸ்க்கெலாம் வந்து எக்ஸ்பைரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மிட் கேப்போடைய எக்ஸ்பைரி, இன்றைக்கி அதோடைய எக்ஸ்பைரி கிடையாது. வாரத்தில் 2 எக்ஸ்பைரி தான். ஒன்று வந்து வியாழக்கிழமை வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இந்த 3த்துக்குமே வந்து எக்ஸ்பைரி கிடையாது. அதனால் மார்க்கெட் வந்து எந்த ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அழகாக ட்ரேட் ஆச்சு. நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரினா பேங்க் நிஃப்டியில் வயலண்ட்டான மூவ்மெண்ட் இருக்கும், ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரினா ஃபின் நிஃப்டியில் வயலண்ட்டான மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, நம்மளால் எதையுமே வந்து கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியாது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ப்ரீமியம் வந்து 150 ரூபாய்க்கு போகும், ஒரு 200 ரூபாயில் இருந்தது 20 ரூபாய்க்குலாம் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் நல்லாவே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நாளைக்கு வந்து நான் சின்ன லெவல் மட்டும் மாற்ற விரும்புகிறேன். என்ன லெவல் அப்படின்னா, நம்ம ஒரு 1 ஹவர் கேண்டல் எடுத்துக்கலாம். ஸோ 24,070 வந்து ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,000ன்றது வந்து ஒரு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வராங்க அப்படின்னா 23,877, அதுக்கும் மேலே மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா 23,789 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்த தான் வந்து நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, யாரும் அதை மிஸ் பண்ணிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது நாளைக்குன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அதை நாளைக்கே நடக்கணும்லாம் இல்லை, அது நடக்கும் போது நம்ம அதை கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,350. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து கடந்த ஒரு 2 வாரமாக வந்து 1 2 3 4 முறை வந்து 24,350க்கு மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒரு வேளை மார்க்கெட் இந்த 24,350க்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் கேண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும். எது வரைக்கும் போகும்னா
24,500 24,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 24,350, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 24,500, அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 24,603 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. 24,500ன்றது நான் ரவுண்ட் ஃபிகராக வைக்கிறேன், பட் அது வந்து 24,550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். என்னோடய நாலேஜை வச்சு நான் என்ன அனலைசிஸ் பண்ணுறேனோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். அதனால் நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து இந்த வார்த்தையை அதிகம் அடிக்கடி நான் சொல்கிறேன். மார்க்கெட் கண்டிப்பாக ட்ரேடிங் செஷனில் டெக்னிக்கலாக 10 நாளில் 8 நாள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதில் நீங்கள் ஒரு 2 நாள் மட்டும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அதை விட்டுட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி யூடியூப்பில் சொல்கிறாங்க, ஷார்ட்ஸில் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, இதை மட்டும் பை பண்ணு, இதை மட்டும் செல் பண்ணுன்ற அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. முதல்ல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, நம்ம இதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயங்களும் தெரிய வரும். ஸோ 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ பெருசாக ஏன் வந்து இந்த இது சொல்லலாம், நான் ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, கைஸ் எல்லோரும் பாருங்கள் 23,350 வந்துட்டு மார்க்கெட் கீழே போயிருக்கு, ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 24,350 வந்த உடனே எல்லோரும் வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், இல்லை ஒரு செல் பண்ணுங்கள், மார்க்கெட் மறுபடியும் கீழே போகும். இந்த மாதிரியும் சொல்லலாம். அது கிடையாது மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான வழி. ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, இப்போ ஏன் அதை பிரேக் பண்ணால் மேலே போகும். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஓவர் பாசிட்டிவாக இல்லைனாலுமே நியூட்ரலாக தான நியூஸ் தான் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் எந்த நியூஸஸும் கிடையாது. குளோபலாகவுமே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த வாருமே கொஞ்சம் சிவியரெல்லாம் இல்லை. ஸோ நார்மலாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், 23,350 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்களை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்த ஹை அண்ட் லோ. அதாவது 26,300 23,300 மார்க்கெட் கீழே வந்துச்சு. நல்லா இப்போ இதனால் நோட் பண்ணுங்கள். நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். 26,300 இது வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்த டிஃப்ரென்ஸ். இதுக்கும் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 3,000 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் மார்க்கெட் என்ன நடக்குது, இப்போது நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணுன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை பார்க்குறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் அதில் 50%. எங்கே இருக்குது, 1,500 பாயிண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது 15%. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் மறுபடியும் கீழே போகுதுன்னா மறுபடியும் இந்த 50% வந்துட்டு இப்படி கீழே போகணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது மார்க்கெட், அதாவது இந்த இடத்துல இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தராக கீழே கூட போகட்டும், தப்பு இல்லை. ஆனால் எது வரைக்கும் வந்துட்டு போகணும், 50% வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே போகணும். ஆனால் மார்க்கெட் இங்கேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த 350 பிரேக் பண்ணால் அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் நடந்துட்டு மார்க்கெட் கீழே வருதா, இல்லை அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஜோன் வந்து ரொம்பவே முக்கியமான ஜோன். அதனால் வெயிட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னாலும் 24,350 மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் க்ராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 24,500 போய் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுன்றது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கூட கீழே எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டிட்டு உங்களை எல்லாருமே அந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ண வச்சுட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அட் த சேம் டைம் எதையுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் டெய்லி நடக்கணும்னு மார்க்கெட்டில் எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நாளைக்கு ஒரு 1 hour கேண்டில் இந்த மாதிரி கூட போயிட்டு, அதாவது 24,450 வரைக்கும் கூட போயிட்டு க்ளோசிங் எப்படி உள்ளே வச்சுருவாங்க, உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபர்தராக கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இருங்க.
மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்தால் தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதுங்க. மார்க்கெட் எப்படி நகர்ந்து போதோ அதுக்கு பின்னாடியே நம்ம நகர்ந்து போயிடணும். ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன், ஒரு விஷயத்த பண்ணுறேன்லாம் தயவுசெய்து என்றைக்குமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ சேஃபாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, எமோஷ்னல் ட்ரேட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி, வணக்கம்.